Arulmozhi. I'm going to deal with higher secondary second year biobotany and botany lesson. Before that, I want to tell you the quote of Dr. APJ Abdul Kalam sir. I wish every student should speak these 5 lines to yourself. I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. தினமுமே மாணவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இந்த 5 வாக்கியங்களை ஏந்து டெய்லி சொன்னால் நல்லா இருக்கும். நான் மிகச்சிறந்தவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், கடவுள் என்னுடனே இருக்கிறார், நான் ஒரு வெற்றியாளன், இன்றைய தினம் என் தினம் என்ற ஒரு மோட்டிவேஷனோட நாளை துவங்கும்போது அது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி நாம் பயோபாட்டனி அதில் பார்க்க போகிற லெசன் சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். Classical genetics. First, we should know what genetics is. Genetics is the study of how living things receive common traits from previous generation. முந்தைய தலைமுறையில் இருந்து உயிரினங்கள் பண்புகளை எவ்வாறு ரிசீவ் பண்ணுது என்கிறத பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஜெனட்டிக்ஸ்னா த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. In detail, genetics is the branch of biological science which deals with the mechanism of transmission of characters from parents to offspring. பேரண்ட் கிட்ட இருந்து ஆஸ்பிரிங்குக்கு கேரக்டர்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிற மெக்கானிசத்தை டீல் பண்ணக்கூடிய பயாலஜிக்கல் சயின்ஸின் ஒரு பிரிவு தான் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்ங்கிற டேர்ம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை W. Batson in 1906. No field of science has changed the world more in the past 50 years than genetics. Geneticsல 4 subdisciplines இருக்கு. என்னென்ன? First one is transmission genetics. It's also called classical genetics. Second one is molecular genetics. Third is population genetics. And fourth one is quantitative genetics. இந்த 4 subdisciplineயும் தனித்தனியாக இப்போ பார்க்கலாம். First, transmission genetics என்ன? It deals with the transmission of genes from parents to offspring. பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங்குக்கு ஜீன்கள் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது என்றதை பற்றி டீல் பண்ணக்கூடிய ஜெனட்டிக்ஸ் தான் டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் என்ன? Deals with structure and function of genes at molecular level. பேரண்ட்டுக்கிட்ட இருந்து ஆஸ்பிரிங் கிட்ட ஜீன்கள் போகுது இல்லையா, அந்த ஜீனுடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் எப்படி இருக்குன்றத மாலிகுலர் லெவலில் டீல் பண்ணுறது தான் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் என்ன? இட் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி இன் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ரேட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்டு பை அ ஃபியூ ஜீன்ஸ். ஃபியூ ஜீனால் டிட்டர்மைன் பண்ணப்படுகின்ற ஒரு ட்ரேட்டை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலில் எப்படி ஹெரிடிட் ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அது பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். இது என்னென்னா டீல்ஸ் வித் த ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் இன் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வேர் த ட்ரேட்ஸ் ஆர் கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் பல ஜீன்களால் இந்த ட்ரேட் ஆனது கவர்ன் பண்ணப்படும். அதுதான் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். வாட் இஸ் த ரீசன் ஃபார் சிமிலாரிட்டிஸ், differences of appearance and skipping of generation? The people, when we compare different generation, we can see some similarities, some differences. Sometimes few characters will disappear in one generation and reappear in some other generation. How is it possible? These are all possible by genes. What are genes? Genes are the functional units of inheritance. The basic unit of heredity which transmits biochemical, anatomical and behavioral traits from parents to genetics is often described as a science which deals with heredity and variation. What is heredity? Heredity is
the transmission of characters from parents to offspring. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஸ்பிரிங்குக்கு கேரக்டர்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது சொல்றோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்மிஷன் இஸ் கால்ட் ஹெரிடிட்டி. வாட் இஸ் வேரியேஷன்? The organisms belonging to the same natural population or species that shows a difference in the characteristic is called variation. ஒரே ஸ்பீஷிஸை சேர்ந்த ஆர்கானிசத்துக்குள்ள காணப்படுகின்ற டிஃபரன்சஸை நாம வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Variation is of two types. One is discontinuous variation and the second one is continuous variation. Discontinuous variation. The characteristics are controlled by one or two major genes which may have two or more allelic forms. இந்த வேரியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மேஜர் ஜீன்ஸ், அது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அல்லலிக் ஃபார்ம்ஸில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட், தீஸ் வேரியேஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்டு பை இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸால் ஜெனட்டிக்கலாக இந்த வேரியேஷன்ஸ் டிட்டர்மின் பண்ணப்படுது. மூன்றாவது, த இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் வேரியேஷன் ஷோ டிஃப்ரென்சஸ் without any intermediate form between them and there is no overlapping between two phenotype. இந்த வேரியேஷனில் டூ phenotype இருந்ததுன்னா ஒன்னொன்று ஒவ்வொரு கான்ட்ராஸ்டிங்காக இருக்குமே தவிர அதுக்கு நடுவில் இடைப்பட்ட இன்டர்மீடியேட்டான இல்லை ஓவர்லாப்பிங்கான எந்த phenotypeுமே இருக்காது. And next one is the phenotypic expression is unaffected by environmental condition. என்விரான்மெண்ட்டுக்கும் இந்த வேரியேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. என்விரான்மெண்ட் இந்த வேரியேஷனை அஃபெக்ட் பண்ணாது. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிள், ஸ்டைல் லென்த் இன் ப்ரிமியூலா அண்ட் பிளான்ட் ஹைட் ஆஃப் கார்டன் பீ. கார்டன் பீயை நீங்கள் சின்ன 8th 10th படிச்சிருப்பீங்க இல்லையா. டால், டுவார்ஃப், டூ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும், பட் நடுவில் எனி இன்டர்மீடியேட் ஃபீனோடைப் இருக்காது. இதுதான் நம்ம no intermediate or overlapping phenotype அப்படின்னு சொல்லுவோம். Continuous variation. Here, this variation is the combining effects of environmental and genetic factors. Both environment and genetic factors play a role in determining this continuous variation, and we can see the variations from one extreme to the other without any break. Inheritance of phenotype is determined by the combined effect of many genes and environmental factors. Poly means many. So many genes determine this variation. This is also known as quantitative inheritance. Example, human height and skin color. இங்க human heightல tall, dwarf ரெண்டு கேரக்டர் மட்டும் சொல்ல முடியாது. டால்லேருந்து டுவார்ஃப் வரைக்கும் நம்ம வரிசையாக அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் நிற்க வைக்கலாம். ஸ்கின் கலர் எடுத்துகிட்டா டார்க் கலர், ஒயிட் கலர், நடுவில் இன்டர்மீடியேட் நிறைய கலர்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஓவர்லாப்பிங் கேரக்டர்ஸு இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இது கண்டினியூஸ் வேரியேஷன் நம்ம சொல்லுவோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த போராட்டத்தில் தன்னை பெட்டராக ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வேரியேஷன் யூஸ் ஆகுது. They help the individuals to adapt themselves to the changing environment. சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் செஞ்சுக்க இந்த வேரியேஷன் ஹெல்ப் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷனுக்கு தேவையான ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை இது கொடுக்குது. வேரியேஷன்ஸ் allow breeders to improve better yield, quicker growth, increased resistance and lesser input. இந்த வேரியேஷன் தான் சிறந்த மகசூல், அதிக வளர்ச்சி உடையது, நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியுடைய பல விதமான தாவரங்களை உருவாக்குவதற்கும் அடிப்படையாக இருக்கு. தே கான்ஸ்டிடியூட் த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷனுக்காக ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலாகவும் இந்த வேறுபாடுகள் தான் இருக்கு. இதுவரை நம்ம ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், வேரியேஷனோட டைப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் எது பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரப்போகிற வீடியோவில் மெண்டலிசம் பற்றியும் அவர் செய்த ஆய்வுகள் குறித்தும் நாம் தெரிஞ்சுக்குவோம்.
We'll meet in our next video. Until then, bye and thank you.